ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம். தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு இது முதல் பஞ்சாயத்தை கூட்டுறவங்க நிகழ்ச்சி. உண்மையிலே நிறைய பஞ்சாயத்து இருக்குது. அதுக்கு முன்னாடி ஐயாவை நம்ம சந்திக்கிறோம். வரும்போதே ஏதோ பாட்டோடு தான் வந்தார். நீக்கும் வழக்கம் போல் என்னன்னு நம்ம கேட்டுருவோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன். ஏன் உங்களுக்கு அவ்வளோ துயரம் வந்துச்சு? இப்போ எனக்கு வரலைங்க. திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சி பூரா இப்போ இது நான் பாட்டின பாட்டை மதிமுகவில் ஒரு நிர்வாகி அர்ஜுன் ராஜ்னு அவர் பாடியிருக்காரு. நாங்கள் உள்ளுக்குள்ளே அவ்வளோ வருத்தம், ஆனால் வெளியில் சிரிக்கிறோன்னு. இது ஏதோ அவருக்கு தான் இல்லை, விடுதலை சிறுத்தை திருமாவளவனை கேட்டால் எங்களுக்கு மனவலியும் வேதனையும் இருக்கிறது, உள்ள அழுகுறேன் வெளியே சிரிக்கிறேன், அவன் உள்ளே அழுகுறேன். கிட்டத்தட்ட இதே தான் வருது. சரிங்க. கம்யூனிஸ்டுகளும் இதே பாட்டு தான் பாடிக்கிட்டு இருக்காங்க. அவர் கம்யூனிஸ்ட் தலைவர் சிபிஐ அவர் வீரபாண்டியன் அன்றைக்கே இவங்ககிட்ட நன்கொடை 10 கோடியோ 15 கோடியோ கொடுத்தாங்களே, அதை வாங்கியிருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பத்திரிகையில் வாங்கி தொலைச்சிட்டோம் பேட்டி 2 பக்கம் முழுக்க வந்திருக்கு பேட்டி அவருது. தெரியாமல் வாங்கி தொலைச்சிட்டோம். கிட்டத்தட்ட கொத்தடிமை, அதை கொத்தடிமைன்ற வார்த்தையை யூஸ் பண்ணல. அன்றைக்கி வாங்கியிருக்கக்கூடாது இவங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? தெரியாதனமாக வாங்கிட்டா எங்களை அடிமையாக ட்ரீட் பண்ணுறாங்க. அப்போ அவரு சிலர் அழுது கொண்டே சிரிக்கிறேன். அந்த கம்யூனிஸ்டுகள் தான் வசனம் பேசுவாங்க. ஆமாம், சிங்கம் புலிகளை அடிமையாக பயன்படுத்த முடியாதுன்னு. ஆமாம், அது ஆடு மாடுகளை தான் அடிமையாக பயன்படுத்துவீங்க. இப்போ ரெண்டுல எதுன்னு அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டோம். நம்ம அந்த அழுத கதைக்கு வரும். இல்லைங்க, ஆடு மாடாக இருந்தால் கூட அந்த பக்கம் தாண்டி போயிடும். இது ஏதோ அந்த கதவெடுக்கில் மாட்டின எலி மாதிரி இல்லை தெரியுது. நீங்கள் கதவெடுக்கில் மாட்டின எலி இந்த பக்கமும் வர முடியாது, அந்த பக்கமும் போக முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை அது பாட்டில் கேமியான்னு கத்திக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் தெரியுது. ஸோ இப்படி நீங்கள் மதிமுக அதான் பேசுது, இப்போ கம்யூனிஸ்டுகள் அதான் பேசுகிறாங்க, ஐயா திருமாவளவன் அதான் பேசுகிறாரு, மற்ற கட்சிகள்லாம் அப்படி திமுக கூட்டணிக்குள்ள திமுக கூட்டணி காங்கிரஸில் ஏறியவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். ஆமாம், நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள் பூர்வீகமாக முட்டு கொடுத்து நின்றவங்க சொல்ல வராங்க. இதில் சந்தோஷமாக அழுதுகிட்டு கண்ணீருங்க அம்பலமாக இருக்காங்க. இதில் சந்தோஷமாக இருக்கக்கூடியவர் பெரியவர் ப. சிதம்பரம் மட்டும்தான். ஏன் அவருக்கு என்ன பிரச்சனைங்க? இல்லை, அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் தான் கடைசியாக அந்த தாவேகா பக்கம் போக இருந்ததை திருப்பி விட்டு மேலேருந்து சொல்லி விட்டு அந்த அம்மா பஞ்சாயத்தை முடிச்சு வச்சு திமுகக்குள்ளதான் காங்கிரஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கடைசியாக என்றைக்குமே திமுகவுக்கு காங்கிரஸ் அடிமை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கோம். 28 தொகுதி பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு போனார். அதுலேயும் கரெக்டாக பேசிட்டாரு. நான் பரிந்துரை பண்ணுறது செல்வ பெருந்தகை பரிந்துரைதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நல்லபடியாக செய்யுங்க, அது ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் பார்த்து கொடுங்க, கொஞ்சம் பார்த்து ஒர்க் பண்ணி ஜெயிக்கிற மாதிரி பண்ணுங்க, பாக்கி பேர் பார்த்துங்க. இந்த மாணிக் தாக்கூர், ஜோதிமணி இவங்களோட ஆட்கள்லாம் தமிழ்நாட்டில் எங்களுக்கு எதிராக ஒருத்தர் வந்துடக்கூடாது மலைச்சி வெளியில் தலையெடுத்து. ஆமாம், சரி. இது ப. சிதம்பரம் ஒருத்தர் தான் சந்தோஷமாக இருக்காரு. பேட்டி ஒன்று இன்னைக்கு கொடுத்துருக்கிறாரு. இப்போ ஓடிட்டு இருந்தோம். ரொம்ப டஃப்பாக இருக்கும். தமிழ்நாட்டில் 4-5 முனை போட்டி கடுமையாகத்தான் இருக்கும். ஆனாலும் திமுக தான் வரும். ஆமாம்மா, ஆனாலும் திமுக தான் வரும். ஆமாம்மான்றீங்க நீங்கள்? இல்லை, ஏன்னு கேட்டால் எனக்கு ஏதோ ஒரு வலைதளத்தில் பார்த்தேன், அதிமுகவுக்கு ஓட்டு போட்டால் பாஜக உள்ளே வந்துடும் அப்படின்னு திமுகலேருந்து பேசுகிறாங்க. ஆமாம், பேசிகிட்டு இருக்காங்களே. அதிமுகவுக்கு ஓட்டு போட்டால் பாஜக உள்ளே வந்துடும், திமுகவுக்கு ஓட்டு போட்டால் பாகிஸ்தான் உள்ளே வந்துடும். இப்போ உங்களுக்கு ஞாபகம் வருமே, ப. சிதம்பரம் ஐயா நிதி அமைச்சராக இருக்கும்போது இந்தியாவில் நாசிக்கில் கரன்சி பிரிண்ட் பண்ணுறாங்கல்ல, அந்த மிஷினை எவனோ ஒருத்தன் டுபாகூரா ஒருத்தன் டெண்டர் போட்டு அவனுக்கு விற்று அவன் பாகிஸ்தானுக்கு கொடுத்து பாகிஸ்தானில் கள்ள நோட்டு அடித்து, அதான் இந்திய கரன்சி நோட்டு அடித்து அது பூரா துபாய் வழியாக மறுபடியும் இந்தியாவுக்குள்ளேயே அது ஒரு பேரலல் எக்கானமி, இணையான பொருளாதாரம் அப்படிங்கிற அளவுக்கு போய் அதுடைய விளைவு தான் 2016 அந்த டிமானிட்டைசேஷன் சொல்லி பண மதிப்பு கொண்டு வந்தது. காரணம் அந்த மிஷின்லாம் இந்த 1000 ரூபாயும் பழைய 500 ரூபாய் நோட்டும் பிரிண்ட் அடிக்கக்கூடிய மிஷினு. இப்போ அது இல்லைன்னு அது செல்லாதுன்னு ஆக்கிடுச்சுன்னா அப்போ அந்த கள்ள நோட்டு இங்கே ஆட்டோமேட்டிக்காக டிஷ்யூ பேப்பர் ஆகிடும். எதுக்கு சொல்கிறேன்னா அவர் அதை நினச்சிட்டு இருக்காரு. எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் அவங்க நோட்டை கொடுத்து
எப்படி ஜெயிச்சிருவாங்க, ம். டஃப்பாக இருக்கும், ஆனால் ஆமா. திமுக ஜெயிச்சிரும்னு சொல்கிறாரு. ம். ஆனால் அவர் மறந்துட்டார். ம். அந்த பாகிஸ்தானுக்கு அவர் அந்த விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண மிஷினு அந்த நோட்டெல்லாம் முடிஞ்சு போச்சு, ம். இப்போ இல்லை. ம். இல்லை, அது இருந்தாலும் ஒரு பக்கம். இப்போ திமுகவில் வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கூட்டணி வந்து பலமான கூட்டணி அப்படின்றாங்க. ஆனால் இந்த பக்கம் பார்த்தா எல்லாருமே அந்த பெட்ஷீட் போட்டுக்கிட்டு குமுறி குமுறி அழறது இருக்குல்ல, அந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் எல்லாமே எக்ஸ் அது இதை தவிர்த்து, தேமுதிகவை தவிர்த்து, அதுக்கு தான் சொன்ன வந்து ஏறிய அந்த கட்சி மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு. ஏன் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு நீங்கள் என்ன கணிக்க முடியுங்களா ஐயா? பஞ்சாயத்தில் உங்களுக்கு என்ன தெரியுதுங்களா? சிம்பிள். ஆ. முதல்ல வந்து அவங்கள வந்து 1.5 மாதம் முன்னால் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண் என்ற முறையில் எனக்கு அந்த வழி எனக்கு தான் புரியும்னு பேசுனாங்க. இல்லை, அது கேட்டேன், பின்னாடி எல்லாம் கேட்டாங்க. நான் இங்கே சொல்லலை, நாங்கள் வந்து உகாண்டா நாட்டுக்கு தான் சொன்னேன். அது ஏதோ சொன்னாங்க. அவங்கள கூப்பிட்டு வந்து அதுவும் கூடவே வந்து கும்பிடு போட்டுக்கிட்டே வந்து பிளாஸ்டிக் சேரில் உட்கார்ந்துருக்கிற திருமாவளவனுக்கு தரையில் உட்கார சொன்னா கூட பரவாயில்லன்னு உட்காரக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு பவ்யமாக இருக்கக்கூடிய மரியாதையை சொல்றீங்க. ஒரு பண்பு தானே. அடங்க மறுன்றதை விட்டுட்டு அடங்கிரு, அத்து மீறுன்றது கூட அத்தாவது ஒத்தாதுன்னு சொல்லி அவர் வந்து வேங்கை வயல்லேருந்து ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் ஆகாஷ் வரைக்கும் என்ன செய்யணுமோ செய்து முடிச்சுட்டாரு, முட்டு கொடுத்து முடிச்சுட்டாரு. அவருக்கு 8, இந்த அம்மாவுக்கு 10, ஒரு ராஜ்யசபா சீட்டு வேற. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அதில் வேற சிவசங்கர் போக்குவரத்து அமைச்சர் மாண்புமிகு சிவசங்கர் என்ன சொல்றாரு, எதிர்கட்சி தலைவராகவே இருந்த கட்சி அது. எப்படி எதிர்கட்சி தலைவர் எப்போ இருந்தாங்க? அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து அதிமுக 150 ஜெயிச்சு ஆட்சி அமைச்சாங்க. அந்த கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்ற விஜயகாந்த் அவர்கள் சட்டமன்ற விதிகளின் பிரகாரம் எதிர்கட்சி தலைவரானார். அது கரெக்டா? அது பிற்பாடு தலையெடுக்கவே இல்லையா? விஜய் இருக்கும்போது ஒரு தேர்தலில் விழுந்துட்டாங்க. இல்லை, நான் என்ன சொல்றேன், முக்கியமானதை கவனிக்கணும். நீங்க ஏன் அப்படி அவர் எதிர்கட்சி தலைவரானார்னா, திமுக என்ற கட்சி நாங்கள் இவ்வளோ முறை வந்து முதல்வராக இருந்திருக்கோம், ஆட்சியை பிடிச்சிருக்கோம்னு சொன்ன கட்சி அந்த தேர்தலில் வெறும் 21 சீட்டுகள் தான் பெற்றது. நீங்கள் 3வது நிலைக்கு போய் ஒரு கேவலமான நிலைக்கு போனீங்க. அப்போ அவர் வந்து எதிர்கட்சி தலைவர்னு டெக்னிக்கலாக ஆனார். ஏன்னு கேட்டால் ஒரே கூட்டணியில் நிற்கிறவங்க எப்படி எதிர்கட்சி ஆகும்? ஆனால் வந்து அடுத்த 2வது நிலையில் இருக்கிறதுனால எதிர்கட்சி தலைவர். நீங்கள் 3வது சிவசங்கருக்கு வந்து கதை வந்து தெரியலையா இல்லை புரியலையா தெரியல. நீங்கள் 3வது நிலைக்கு போய் கேவலப்பட்டீங்களே, அதனால் அவர் வந்தார். இப்போ அதை காட்டுறீங்களே, வெக்கமா இல்லையா? நீங்கள் 3வது நிலைக்கு போனீங்க அப்படின்றது. அதனால் அவர் எதிர்கட்சின்றதுனால, அப்போ எதிர்கட்சி விஜயகாந்த் இருந்தார். அதே இப்போ 2021 0.43 1/2%. அண்ணன் திருமாவளவனுக்கு வந்து புள்ளி விவரம் பிரகாரம் வந்து அவர் நின்ன இடத்துல வந்து 1% 0.99%. ஆக மொத்தம் தேமுதிகவை போல 2 மடங்கு வாக்கு வாங்கியிருக்கார். அவருக்கு 8, அங்கே 10. அப்போ என்னன்னு யோசனை பண்ணிங்கன்னா, அவர் வாங்கின 29 இருக்கு பாருங்க, யார் விஜயகாந்த் இருக்கும்போது வாங்கின தேமுதிகல பெரும்பாலும் வந்து அது வந்து வன்னியர்கள் ஓட்டு, 2வது திராவிடர்கள் ஓட்டு, தெலுங்கு பேசும் நாயுடுமார்கள் ஓட்டு. அதாவது திராவிடர்ல தானே வருவாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ திராவிடர்கள் ஓட்டு நாயுடு ஓட்டு நமக்கு வரணுன்றதுக்காக அவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் கூட நம்ம அது ரைட்டு, அவங்க அப்படி அது ஒன்றா போயிட்டாங்க. அது அது வந்து தெலுங்கு அப்படிங்கும்போது அந்த ஒரு பாசம் வந்து அவங்க தண்ணீரை விட ரத்தத்தினுடைய அழுத்தம். அதான் சொன்ன அந்த பாசம் வந்து நமக்கு அந்த ரத்த பாசம் நமக்கு புரியுது. அந்த ரத்த பாசம் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் நம்ம. ஆனால் திருமாவளவன் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த 29 வாங்கினார்ல அப்போ விஜயகாந்த், அதில் வந்து கணிசமான சீட்டு வந்து வன்னியர் சீட்டு, வட மாவட்டத்து சீட்டு. அப்போ இவருக்கு 8, இங்கே இவருக்கு 8 கொடுத்து 2 பொது தொகுதி கொடுத்துட்டு, அந்த அம்மாவுக்கு வந்து இப்போ அங்கே வன்னியர் சீட்டை கணக்கு பண்ணால் அங்கேயும் சீட்டு கொடுப்பாங்களா வட மாவட்டத்தில். அப்போது திருமாவளவனுக்கு போக வேண்டிய சீட்டு தான் இப்போ தேமுதிகவுக்கு போகுது. ஆமாம், அதான் உண்மை, அதான் உண்மை. வன்னியருக்காக வன்னியர்னு சொல்லி அங்கே போகுது. வன்னியர்னு சொல்லி போச்சுன்னா என்ன வரும்? திருமாவளவன் வந்து நான் பட்டியல் சமூகத்திற்கு பாதுகாவலன் அப்படின்னு சொல்கிறாரு.
பட்டியல் சமூகத்திற்கு பாதுகாவலர்னு பேசிக்கிறார்ல. அவர் எப்ப சொன்னார் அந்த மாதிரி? இல்ல எழுச்சி தலைவர் அப்படின்லாம் சொல்றாங்க. அவர் கட்சியில் அவர் நான் வந்து அந்த சமூகத்துக்கு நான் பொதுவான தலைவர்ன்ட்டாரு. எப்பவே பறையர்னு யாருன்னா சொல்லிட்டு வந்தோன்னா செருப்பு கட்டி அடிங்கலாம் சொல்லிட்டாரு. அது மாதிரி சொன்ன மாதிரி அடிச்சு காமிச்சிட்டாங்க. ஒரு நிமிஷங்க, நீங்க என்ன புதுசா இல்ல சொல்ல இல்ல ஏங்க, பாமகவை பேசும்போது திருமாவளவன் என்ன சொல்றாரு, அது சாதி கட்சி. பாமக சாதி கட்சி அப்படின்னு சொன்னா திருமாவளவன் கட்சியும் சாதி கட்சி. பாமக சாதி கட்சி இல்லைன்னா திருமாவளவன் கட்சியும் சாதி கட்சி இல்லை. நான் நியாயமா பொதுநிலையா பேசுறேன். சரி பேசு. அவங்க வன்னியர் பேஸ், நீங்க பறையர் பேஸ். பொதுநிலையா சீட்டு போச்சா? அதான் கேள்வி. இந்த அதைத்தான் நம்ம சொல்றோம். வந்துச்சா? இப்போ தேமுதிகவுக்கு 10 கொடுத்ததன் மூலம் அந்த அம்மாவை தூக்கி வைக்கிறாங்க. அவங்க தெலுங்கு பேசும் நாயுடு சமூகத்தை அதிகமாக அவங்க அந்த பேசிஸ் அதெல்லாம் கூட விட்டுடுவோம். திமுக திருமாவளவனுக்கு வைத்த செக்கு அவரை வளர்ச்சி அடைய விடையாம பண்றதுக்காக. ஏன்னா வட மாவட்டத்தில் தான் அந்த 29 எடுத்து பாருங்க நீங்க. அந்த பழைய 29 அவங்க வாங்கினது வட மாவட்டத்தில் அதிகம். இதனால வன்னியர் ஓட்டு நாயுடு ஓட்டு ரெண்டும் அவங்களுக்கு விழுந்தது. நாயுடு ஓட்டு சரி ரைட்டு புரிஞ்சுக்கிறோம், ரத்தபாசம் புரிஞ்சுக்கிறோம். வன்னியர் ஓட்டுக்காக கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா அப்போ திருமாவளவனை நீங்கள் வந்து ஓரளவுக்கு மேலே வளர விடாமல் செய்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியுது. அண்ணன் திருமாவளவனுக்கு புரியுமா? உள்ள சிரித்து கொண்டே அழுகிறேன், அழுது கொண்டே சிரிக்கிறேன்னு வசனம் தான் பேச முடியுது. உள்ள அழுகிறேன், வெளியே சிரிக்கிறேன். அவருக்கு அது ஃபேமஸ் ஆயிடுச்சு. அது இன்னைக்கு நேற்று அழுதுன்னு இருக்கிறார். அவர் 2021 உள்ள போனதுலேருந்து அழுதுட்டு இருக்கிறாரு. திடீர்னு வந்து முதலமைச்சரை சந்திக்க மறுக்கிறார்கள், சந்திக்க நேரம் கொடுக்கறது இல்லை அப்படின்னு ஒரு நேரம் குமுறுவார். அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து திடீர்னு ஒரு நாளைக்கு ஸ்டாலின் கூப்பிட்டு சந்திப்பார். அப்புறம் வெளியில் வந்துட்டு ஒரு மாதிரி இது வழக்கமாக நடக்கிறது தான். எனக்கு என்ன ஒரு கேள்வினா, இப்போ வன்னியர்கள் பேச அதுக்கு தேமுதிக எப்படி எடுத்துகிட்டு போகுது பாருங்கள். இப்போ சமீபத்தில் அதிகமானு சொல்லிட்டு தமிழர் ஒருங்கிணைப்பு கூட ஏதோ ஒன்று வச்சுட்டு இருக்கிறாரு. அவர் என்ன போஸ்டர் பண்ணுறாருன்னா 2, 3, 4% அதிகமாக போனாக்கா திருவண்ணாமலை வெள்ளூர் மாவட்டங்களில். அதே எப்படி காலங்காலமாக ஏவா வேலுவும் பிச்சாண்டியுமே இருந்துட்டு இருக்கிறாரு. அதிக பெரும்பான்மைன்றது வன்னியர் சமூகம், ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் இருக்குது. இது என்னையா கதை? ஒரு மைனாரிட்டியை உக்காந்துக்கிட்டு இன்னும் ஒரு தொகுதியை ஆண்டுட்டு இருக்கிற மாதிரி நாட்டில் நீங்கள் ஆள்றீங்க, கேட்கறதுக்கே இல்லையா? இப்போ இந்த அம்மா வந்து பாருங்கள், தேமுதிக இருக்கிற இந்த அம்மா சரி, இப்போ ஆட்சியில் இருக்கிற குடும்பம் வந்து மைனாரிட்டி குடும்பம் இல்லையா? அவங்க உலகாலும் குடும்பங்க. நீங்கள் எப்படி மைனாரிட்டி? இல்லைங்க, நீங்கள் மைனாரிட்டின்னு சொல்கிறது வந்து மக்கள் தொகையில் உள்ள சாதிகளில் குறைந்த எண்ணிக்கை உள்ளவங்க. நாங்கள் பரம்பரையாக அந்த சிறுபான்மை தான் ஆட்சி புரியுது, பெரும்பான்மையை அடக்குது. அப்படிங்கும்போது இந்த நியாயம் வந்து பேசி என்ன பிரயோஜனம்? அதிகமானா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். இல்லை, அதான் இப்போ எல்லா இடத்துலையும் பேசிட்டு இருக்கிறாரு. நேருக்கு எப்படி அங்கே செல்வாக்கு, ஆனால் அவர் எப்படி அதிக பெரும்பான்மை இருக்கக்கூடிய சமூகத்தை வந்து ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. இப்படி எல்லா இடத்துலையும் ஒரு போயிட்டு இருக்குது. இங்கே தலைமையகத்திலேயே அதான் ஓடிட்டு இருக்குது. ரொம்ப மைக்ரோ மைனாரிட்டின்னு சொல்லக்கூடியவங்க மொத்தம் உலகத்தையும் ஆடுற மாதிரி ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. காலங்காலமாக நீங்கள் சொன்ன மாதிரி முறுக்குறதும் திருப்புறதும் சீர்றதும் கடைசியில் மியான்னு சொல்லிட்டு போடலாம் இங்கே தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம அடுத்த ஒரு பஞ்சாயத்துக்கு போவோம். இல்லை, அதுக்கு முன்னால் திருமான்னு சொன்னீங்கல்ல, திருமா ரொம்பவும் குழப்பத்தில் இருக்கார். மிக மிக குழப்பத்தில். நான் மிக மிக வன்மையாக கண்டிக்கிறேன். ஏங்க? இல்லை, அவர் எது அதுக்கு முன்னாடி தெளிவாக இருந்துட்டு இருந்த மாதிரியும் இப்போ ஏதோ ரொம்ப குழம்பு போன. நான் சொன்ன வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும். முன்னால் குழப்பத்தில் இருந்தார். இப்போ நான் என்ன சொன்னேன்? மிக மிக குழப்பத்தில் இருக்கார். ஓ சரி, வித்தியாசம் புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுது. எப்பவுமே குழப்பத்தில் இருக்காரு, அப்புறம் மிக குழப்பத்தில் இருந்தார். சரி, இப்போ இந்த தேர்தலை அறிவிச்சதுக்கு அப்புறம் மிக மிக குழப்பத்தில் இருக்காரு. 3க்கு வித்தியாசம். வயிற்றுல பூனையை கட்டின்னு சுத்தினா என்ன ஆகும்? ஆமாம், அந்த கதை அவர் கதை. சரி, இப்போ என்னன்னா நாள் என்ன பேசுகிறாரு, கமலஹாசன் வந்து நான் நிற்கல, எனக்கு வந்து உதயசூரியனில் நிற்கிறது வந்து ஏற்புடையதாக இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ராஜ்யசபா எம்பி வாங்கிட்டாரு. கட்சிக்காரன் யாருக்கும் எம்எல்ஏ சீட்டு வாங்கி கொடுக்கல, வேணான்னு சொல்லி விட்டுட்டாரு. அது ஏன் விட்டாரு? ரைட், அது ஒரு பக்கம் இருக்க. நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சொல்லும்போது இவர் என்ன சொல்கிறாரு, கமலஹாசனுடைய முடிவு காலத்தால் போற்றப்படும். இந்த முடிவு நன்மதிப்பு பெருகுமா இருக்கு கமலஹாசனுக்கு, மக்கள் நீதி மையத்துக்கு. முதல் மறுநாள் தேர்தலில் மக்கள் நீதி மையம் போட்டியிட்டு இருக்க வேண்டும். முதல்ல காலத்தால் போற்றப்படும் சொன்னீங்க, நன்மதிப்பு பெருகும் சொன்னீங்க. போகிற போக்கு பார்த்தா இவருமே விட்டு கொடுத்து 8 சீட்டு கூட வேணான்னு சொல்லிட்டு காலத்தால் போற்றப்படும் இல்லை நன்மதிப்பு பெருகணும்னு சொல்லி விட்டுருவாரு போல இருக்குதே. தேர்தல் தேதி வரைக்கும் எப்போ ரோசம் வருதுன்னு தெரியாது, நம்ம பார்ப்போமே.
திடீர்னு ரோஷம் வந்து எங்களுக்கு தேர்தலே வேணாம். அவர் சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே, இந்த திருமாவளவன் அதற்கெல்லாம் ஆசைப்படுபவன் அல்ல, சிலர் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள், இந்த தேர்தலாவது இதுவாகுது, இதுக்கு சமானம் அதுக்கு சமானம்லாம் சொன்ன மாதிரி பட்டுன்னு ரோஷம் வந்து என்ன விலகிட்டாங்க. நீங்கள் பேசாதீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திமுக கூட்டணியில் இருக்கும்போது ரோஷம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ரோஷம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, வராது. ஐயா நான் வந்து சொல்லலை, இதை டிஆர் பாலு தான் சொன்னார். அரசியலுக்கு வந்தால் மானம் சூடு சொரணை ரோஷம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. டிஆர் பாலு ஒரு மூத்த எம்பி, திமுக தலைவர். அவரே சொல்லியிருக்கும் போது திமுக கூட்டணிக்கு அது வந்து செல்லுமா செல்லாதா? வாய்ப்பு இல்லை. அதனால வந்து ரோஷம் வந்துரும்லாம் நீங்கள் தயவு பண்ணி எதிர்பார்த்து நீங்கள் ஏமாந்து போகாதீங்க. சரி, வண்டியில் வந்துட்டுக்கிறீங்க, இங்கே செய்திக்கு இங்கே வரீங்க, ராவணா அலுவலகம் வரீங்க போகிறீங்க, காரில் சோதனை இட்டாங்களா ஏதாவது? எது வண்டியிலையா? ஏன் வண்டியில் சோதனை தெரியல, அது என்னன்னு. சில விஷயங்கள் தமிழ்நாட்டில் டப்பா சாதம் இருக்கும், அது ஆமாம் அது இருக்கும். சரி, அது ஏன் வந்து நீங்கள் வந்து 200 கிராமுக்கு மேலே தயிர் சாதம் வச்சுருந்தீங்கன்னு சொல்லி ஒரு கால் வழக்கு போட்டாலும் போடலாம். 200 கிராம் தான் நீங்கள் வைக்கலாம், அதுக்கு மேலே ஏன் வந்து வச்சிங்கன்னு சொல்லி ஒரு 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 வழக்கு போடலாம். இல்லை அவ்வளோ மோசமாகி போய் சார் தேர்தல் ஆணையம். இல்லை இந்த தமாஷா கேளுங்க. விவசாயி ஒருத்தர் எங்கேயோ திருப்பத்தூரோ ஏதோ ஒரு ஊரில், அவர் சுப்பிரமணியன், அவர் வீடு கட்டுறாரு. அது டைல்ஸ் வாங்கிறதுக்காக போகிறார். அவர் கையில் ஒரு 20,000 ரூபா, அவர் மனைவி கையில் ஒரு 40,000 ரூபா. இன்றைக்கி கூட விவசாயிகள் ஜிபே தான் பயன்படுத்துகிறவங்க இருக்காங்க நிறைய பேர். சில பேர் கையில் கேஷ் இருக்குன்னா பண்ணுவாங்க. மேஸ்திரி ஒருத்தர் என்ன மாதிரி டைல்ஸ் வாங்கணும், அவர் தான் கட்ட போகிறாரு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அவர் கையில் அவர் சொந்த போனால் 5,000 ரூபாய். அப்புறம் இந்த டிரைவர் வந்து இந்த டாக்ஸி கேப் டிரைவர், அவங்க கையில் 490 ரூபா. தேர்தல் ஆணையம் பிடிச்சி எல்லாரையும் வந்து மொத்தமாக கூட்டி அந்த சுப்பிரமணியம் என்ற விவசாயி 50,000 ரூபாய்க்கு மேலே வச்சுருக்காரு. டிரைவரோட 490 அதில் சேர்ந்துருச்சு, மேஸ்திரியோட 5,000 சேர்ந்துருச்சு. இவங்கெல்லாம் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்லை. மேஸ்திரினா அந்தாலும் ஒரு 5,000 ரூபா வச்சுருந்தான்னு, டிரைவர் ஐயோ டீ காப்பி ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு 490 ரூபா, இதெல்லாம் சேர்த்து சுப்பிரமணியம் பேரில் போட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊத்தங்கரையில் தேர்தல் பூத் கமிட்டி மீட்டிங் போடுவதற்கு தடை, அனுமதி இல்லாமல் வந்து போடக்கூடாது. அந்த இடத்துல வந்து திமுக வந்து எந்த விதிகளையும் அவங்க கடைப்பிடிக்க வேண்டியதில்லை. அவங்க விதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள், அதையும் தாண்டி புனிதமானவர்கள் அவர்கள். அந்த மாதிரி வந்து அங்கே மீட்டிங் போட்டாங்க. அப்போ தேர்தல் ஆணையத்திலேருந்து ஒரு பறக்கும் படை வருது. பறக்கும் படை வந்து மீட்டிங் போட்டாங்க இல்லையா, அதை உடனடியாக அவங்க வீடியோ பதிவு பண்ணணும். வீடியோ பதிவு பண்ணோன்னா திமுக நிர்வாகிகள்லாம் சேர்ந்து அந்த புகைப்படக்காரர், அந்த தேர்தல் ஆணைய பறக்கும் படையில் உள்ள புகைப்படர், அவர் நல்லா போட்டு மொத்திருக்காங்க. அவர் பேர் ஏதோ வேடவன்னு பேர். தேர்தல் ஆணையத்தை வந்து அவர் வந்து நீங்கள் போய் தேர்தல் ஆணையத்தின் பேரில் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க போலீஸில். நான் வந்து அவங்க பூத் கமிட்டி அனுமதி இல்லாமல் போடுறாங்க, அதை நம்ம வந்து செக் பண்ணுறோம், புகைப்படம் எடுக்கிறோம், இதை அடிச்சிருக்காங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் புகார் கொடுக்கவில்லை. அந்த வேடவன் என்ற அந்த புகைப்படம் அவர் என்ன பண்ணாரு, நீங்கள் கொடுக்கலன்னா நான் போய் கொடுக்குறேன்றார், தனிப்பட்ட முறையில். வாங்கினா தானே அவர் ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கிறதா இருக்கிறாரு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, உடனே பதிவு பண்ணிடுவாங்க, உடனே விசாரணை நடத்துவாங்க, உடனே கைது பண்ணிடுவாங்கன்ற ஒரு கனவுல இருந்திருக்கு. இல்லை இப்போ வேடவனை கூப்பிட்டு அங்கே உள்ள திமுக நிர்வாகிகள்லாம் அனாவசியமாக நீ வந்து போய் கம்ப்ளைண்ட் தனியாக கொடுத்தீங்கன்னா, என்னதான் இருந்தாலும் நீயும் பாவம் குடும்பஸ்தன் பார்த்துக்கோ, எதுக்கு உனக்கு நான் தேவையில்லாத தொல்லை. தேர்தல் ஆணையமே அந்த பறக்கும்படை தலைவரே எல்லாருமே அமைதியாக இருக்காங்க, பயந்து போய். ஆமாம், இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து வேலூரில் மேயர் இருக்காங்க, ஒரு பெண் மேயர். அவங்க கார் போகுது, பறக்கும்படை நடுவில் நிறுத்துறாங்க. விரட்டிக்கிட்டே போயிருப்பாங்களே. இல்லை நிறுத்துறாங்க, முதல்ல நிறுத்துறாங்க, நிற்கல. நாங்கள் என்ன யாரு, ஒரு மேயர் அப்போ வந்து பறக்கும்படையாவது தேர்தல் ஆணையமாவது. அமித்ஷாவே நேரம் வந்தால் கூட நாங்கள் நிற்க மாட்டோம். அதனால் வந்து உருன்னு போயிட்டாங்க. இவங்க எங்கேயோ போயிட்டாங்க, அதுக்குள்ளே வண்டி மறைஞ்சிருச்சு. ஒரு 2-3 மணி நேரம் பொறுத்து எங்கேயோ ஒரு மூலையில் டீ கடை வாசலில் எங்கேயோ போய் நிற்கிது அந்த வண்டி. தேர்தல் ஆணையம் வண்டி நிற்கிது அப்படின்னு சொல்லி அங்கே போய் பிடிச்சிட்டாங்க அந்த வண்டியை. அந்த மேயரமாக இறங்கி போயிட்டாங்க. வண்டியில் என்ன இருந்துச்சோ தெரியல, அதையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. இந்த கரகாட்டத்தில் வந்து கவுண்ட் பண்ணி ஏதோ ஒரு வசனம் சொல்லுவான்,
நாதஸ்ன்னு சொல்லிட்டு அவன் வாசிக்கிறதும் ஆடுறதும், ஆமா இவன் அடிக்கிறதும் அவன் வாசிக்கிறதும் இவங்க ஆடுறதும் நல்லா பொருந்துதுடா அப்படின்ற மாதிரி அப்படிங்கிற மாதிரி வருதா இங்க? சரி, இவங்க விரட்டிட்டு கேளுங்க, போறாங்க. தமாஷா கேளுங்க. ம், இது கிளைமேக்ஸே இதான். ம், வண்டி நிக்குது இல்ல, டீ கடை வாசல்ல எங்கேயோ ம், தெருவில் எங்கேயோ நிக்குது. ம், டிரைவர் உட்காந்தான்ல, ம், டிரைவர் மேல வழக்கு. என்ன வழக்கு தெரியுமா? ம். ஓவர் ஸ்பீடு. ஐயோ! ஆ, எவ்வளவு பெரிய வழக்கு. அதுக்குள்ள ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் இருந்தது. அது என்ன எல்லாம் ஆ, எல்லாம் அதை கொடுத்துட்டாங்க. பத்தி பேச்சே இல்ல. பேச்சே இல்லை. ரெண்டாவது, நீங்க வழக்கு போட்டா டிரைவர் பேர்ல ஏன் போடுறீங்க? ம், இல்ல டிரைவர் பேர்லயும் போடுங்க, மேயர் பேர்ல போட்டிருக்கணும்ல. ம். அது இது ஒண்ணு அவங்க நடந்தது. எங்கன்னு தெரியாதுங்க. வண்டி மட்டும் ஓட்டுநர் நிறுத்தணும் வந்தாரு, ஓவர் ஸ்பீட்ல வந்தா நாங்க நிறுத்தணும். நல்ல வேளை டிரைவர் என்ன பண்ண முடியும்? டிரைவர் இருந்தாருன்னு ஒத்துக்கிட்டாங்க. ம். இல்ல வண்டி தானா கிளம்பி வந்துருச்சுன்னு சொல்லாம போனாங்கல்ல, அது சொன்னாலும் சொல்லுவாங்க. சரி. இதே மாதிரி சங்கரன் பந்தல் கிட்ட, அது தென் மாவட்டத்துல டிஎன் புதூர் என்னமோ ஒரு ஊர். அந்த ஊர்ல வந்து ஒரு திமுக எம்எல்ஏவோட கார் போகுது. பிடிஓ, அந்த மாதிரி பேர் ரேவதி என்னமோ. பிடிஓன்னா பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், வட்டார வளர்ச்சி அதிகாரி. அவங்க தலைமையிலான அந்த பறக்கும்படி நிறுத்தினோடனே எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ, அந்த ஒரு ஏரியா எம்எல்ஏ உட்காந்து கதை திறந்து என்னமோ ஒரு ஸ்லிப்பை காமிக்கிறாரு. வண்டியில் திமுக கொடி இருக்கு. திமுக கொடி கட்சி கொடி கட்டக்கூடாது. கலெக்டர்கிட்ட அனுமதி வாங்கி தான் அது, அதாவது அமைச்சர்கள் அந்த மாதிரி உள்ளவங்க தான் வரணுமே தவிர எல்லா நிர்வாகிகளும் கட்சி கொடி கட்டக்கூடாது. அதுவும் இப்போ எல்லாருமே கட்ட சொல்லிட்டாங்களே. கட்ட சொல்லிட்டாங்க. கட்சி கொடி கட்டியிருக்கு. அப்போ தானே அடையாளம் தெரியும், அவங்கள விட்டுலாம். ஒரு ஸ்லிப்பை காமிக்கிறாரு. அந்த ஸ்லிப்பு வாங்கி என்னமோ அந்தமா ஏதோ இனிஷியல் பண்ண மாதிரி பண்ணுது. அதில் ஸ்லிப்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் எதுவும் பெருசாலாம் நினச்சிக்காதீங்க. ஸ்லிப்பு என்ன இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அதில் ஒரு கோட் வேர்டு இருக்கும், படித்தவுடன் கிழித்து விடம்னு இருந்திருக்கும். அதுதான் சொல்கிறேன். கோட் உங்களுக்கு இல்லைங்க, நான் சொன்னேன், வேற இடத்துல கூட சொன்னேன். இன்று வெள்ளிக்கிழமை அப்படின்னு எழுதிருப்பாங்க. அப்படி எழுதினா என்ன அர்த்தம்னா இந்த வண்டியை விட்டுறணும் அப்படின்னு. அது ஒரு உதாரணமா சொல்றேன். ஒரு ரகசியம், அது ஒரு கோட் வேர்டு. இது வந்து அந்த வண்டி டிக்கியும் திறக்கல. நார்மலாக சாப்பிட்டா விதிமுறை என்னன்னா, வண்டியில் உள்ளே இருக்கிறவங்களை இறங்கி மரியாதையாக கீழே நிற்க சொல்லிட்டு வண்டிக்குள்ளே செக் பண்ணணும். அப்புறம் டிக்கியை திறந்து செக் பண்ணும்போது அவங்க பார்க்கணும் யார் அந்த வண்டியில் இருந்தாங்களோ. ஏன்னா நாளைக்கு வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு தெரியாமல் இவங்களே பணம் கொண்டு வந்து வச்சுட்டு வீடியோ எடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த கார் கதவையும் திறக்கல, உள்ளே இருக்கிறவங்களையும் இறங்க சொல்லலை, டிக்கியும் திறக்கல. ஆனால் இது என்ன பண்ணிட்டாரு, ஒரு பத்திரிகை மீடியா நண்பர், ஆர்எஸ்பி மீடியா இல்லாத நேர்மையான ஒரு பத்திரிகை இருக்காங்க, கொஞ்சம் பேர் இருக்காங்கல்ல, இருப்பாங்க. அதனால வந்து அவர் ஃபுல்லாக வீடியோ எடுத்துட்டார். வர்றது, நிறுத்துறது, வண்டியை அமுச்சிடுறது எல்லாத்தையும். அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு, ஏங்க நீங்கள் அந்த வண்டியை செக் பண்ணல? செக் பண்ணனே ஆடியோவில். இல்லை, நீங்கள் செக் பண்ணலைன்றதுக்கான ஆதாரங்களோட வீடியோ இருக்குது, நான் சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்கேன். நீங்கள் வந்து அந்த ஏதோ ஒரு ஸ்லிப்பு அது அவர் வந்து திமுக கொடி கட்டுறதுக்கு வந்து கலெக்டர்கிட்ட பர்மிஷன் வாங்கியிருந்தார், அதை காமிச்சார். கலெக்டர் எப்படிங்க அவருக்கு மட்டும் பர்மிஷன் கொடுத்தாங்க, பாக்கி எல்லாருக்கும் கட்டணும்னு சொல்லிட்டாங்க, அவருக்கு எப்படி கொடுத்தாங்க? சரி, ரைட்டு. அவரை நீங்கள் கீழே இறங்க சொல்லிட்டு செக் பண்ணணுமே, பண்ணலையானா? அது எனக்கு வேலை இல்லைங்க, என் கூட வந்து போலீஸ்காரங்க வேலை. 4-5 பேர் போலீஸ்காரங்க இருந்தாங்களா? ஆமாம், இருந்தாங்க. அது எப்படிமா அந்த போலீஸ்காரங்க அவங்க டியூட்டியை செய்யறாங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்கு தான் உங்களை வந்து அந்த அந்த பறக்கும் படைக்கு தலைவராக இன்சார்ஜ். நீங்கள் அவங்க திறக்கவே இல்லை. இல்லைங்க, அவங்க திறந்துருப்பாங்கன்னு சொன்னீங்களா, திறந்தாங்கன்னு சொல்றீங்களா? இல்லை, வீடியோ வச்சிருக்கேன், ஊர் முழுக்க பார்த்தாச்சு அந்த சம்பவம். அதை விட்டுங்க, பார்த்து இப்படிதான் நாங்க அப்படின்றது இருக்குதுல்ல. இல்ல தேர்தல் ஆணையம் இல்ல, அந்த அம்மா வந்து அதுக்கு சொன்ன பதில் தான். உங்களுக்கு இதுக்கான பதிலை நான் கேட்டுட்டு சொல்றேங்க. யாருக்கிட்ட? மேலே கேட்டுட்டு சொல்றேங்க. இப்படிதான் மேலே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல வியாபாரி வந்து அவன் ஏதோ வாங்குறதுக்காக போறவங்க, பெங்களூர்லேருந்து ஆர்த்தின்னு ஒரு சகோதரி வராங்க இங்கே, அவங்க ஊர் நிகழ்ச்சிக்காக ஒரு 20,000 ரூபா வச்சுருக்குறாங்க. அதுக்கு 1008 கேள்வி 3 இடத்துல நடந்திருக்குது. இது எல்லாம் நடந்துட்டு இருக்குது, தமிழ்நாடு முழுக்க பார்த்துட்டு இருக்கிறோம். உண்மையிலேயே பணம் விநியோகம் நடக்கிறதா இல்லையா, அதை மட்டும் சொல்லுங்க. விநியோகம் ஜே என்று சந்தோஷமாக எல்லா பக்கங்களையும் நடந்து கொண்டிருக்கிறது. பரிசு பணம் மட்டும் இல்லாமல் பரிசு பொருட்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறதுனா, இந்த திராவிட மாடலை பார்த்துட்டு புதிதாக வந்த நடிகர் கட்சியில விசில் போட்ட எவர் சில்வர் தட்டு, அதுக்கப்புறம் அருண்ராஜன் ஒருத்தர் நிற்கிறார், IRS ரிசைன் பண்ணிட்டு வந்தார்,
அவர் நாமக்கல்ல நேர்மையான அரசியல் நடத்தணும். நேர்மையான அரசியல் தெளிவா சொல்லுங்க. அது நேர்மையா மாத்தி சொல்றீங்க. நேர்மையான அரசியலை நோக்கி எங்கள் பயணம் இருக்குன்னு சொன்னாரு. அதுக்காக நான் வந்து அரசு பதவியை வந்து ஒரு சில்வர் டப்பா அவர் படம் போட்டு இதெல்லாம் வந்திருக்கு. இவங்க வந்து ஊழல் திராவிட மாடலுக்கு மாற்றா வந்தவங்க. இதெல்லாம் தான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இதுல ஒரே ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு ஆள் வந்து தேர்தல் ஆணையத்துல ஒருத்தர் 2 பேர் கொஞ்சம் ரோஷமா இருக்கான் போல இருக்கு. அண்ணன் இது வந்து பத்திரிகை தகவலை சொல்றேன். அண்ணன் ஜெகத் ரட்சகனுடைய கார் அவர் இல்லை அதுல, இங்க சென்னையில தான் எங்கேயோ, சென்னையை ஒட்டி எங்கேயோ போகும்போது அவர் வண்டியை நிறுத்தி பார்த்தா உள்ளுக்குள்ள 50 லட்சம் ரூபா பணம் இருந்திருக்கு. அந்த 50 லட்சம் ரூபாய பறிமுதல் 50 ரூபாய் இருந்தது. நீங்க 50 லட்சம் பெருசா 50 லட்சம்ன்றீங்க. 50 ரூபான்னு சொல்லுங்க. இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு இந்நேரம் நம்ம பேசும்போது உடனடியாக நடவடிக்கை எடுத்திருப்பாங்க அந்த அதிகாரி பேர்ல. ஓ அப்படி சொல்லுங்க. அத இது தெரியாதா உங்களுக்கு? நாங்க உடனே வண்டி மேலே அறிவு இருக்கா உனக்கு? அது யார் வண்டின்னு கேட்டதுக்கு அப்புறமும் நீ வந்து அது சீஸ் பண்றன்னா உனக்கு என்ன அவ்வளவு தெனாட்டு உனக்கு? எங்க உனக்கு சொந்த ஊரு? கோயம்புத்தூரா, சிவகங்கை, ராமநாதபுரம் இப்படின்னு உனக்கு டிரான்ஸ்ஃபர். அவர் மேல் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. இப்படிதான். சரி, அந்த காசு என்னதான் ஆச்சுங்களா? ஸ்வீட் பாக்ஸ் அது அந்த 50 லட்சம் ட்ரெஷரிக்கு போயிடும். இது மாதிரி எத்தனை 50 லட்சம் எவ்வளவு கோடி எவ்வளவு போயிருக்கு. சரி, தேர்தல் காலகட்டத்தில் இவ்வளவு தொகை தான் கைக்குள்ள வச்சுக்கணும், மீதியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்ன பிறகும் கூட ஒரு வாகனத்துல 50 லட்சம் வந்து நடமாடுதுன்னா எங்க? இல்லைங்க, நீங்க சரி அது சீஸ் பண்ணிட்டீங்க, அது வந்து ப்ரொசீஜர். இந்த வண்டி யாருது? எம்பியாக இருக்கக்கூடிய அங்கே வந்து புதுச்சேரியில் முதல்வர் ஆவேன் என்று சொல்லக்கூடிய ஒரு சீனியர் திமுக எம்பி. அவர் வந்து கல்வி தந்தை, மருத்துவ தந்தை தான். வந்து சாராய தந்தையெல்லாம் கல்வி தந்தை ஆயிடுறாங்க, மருத்துவ தந்தை ஆயிடுறாங்க. அப்புறம் எல்லாருமே வந்து மாநிலத்துக்கே தந்தையாயிடுறாங்க. எல்லாமே அப்படி தானே. ஒரு பக்கம் இந்த பக்கம் கஞ்சாவை திறந்து விட்டுட்டு அந்த பக்கம் போதை பக்கம் போகாதீங்க தந்தை அப்படின்னு சொல்றாங்க. இந்த தந்தைன்னு ஆரம்பிச்சாலே அங்க பிரச்சனை இருக்கு. இப்ப இல்ல, அப்பலேருந்தே எப்பெல்லாம் இந்த தந்தைன்னு வருதோ அங்கேயே பிரச்சனை இருக்கு. சரி, ரைட்டு, அது பாரம்பரியமா இருக்கு. அது மாதிரி இப்ப தேர்தல் ஆணையம் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு மத்தியில் ஒரு புது பஞ்சாயத்து கிளம்பி இருக்குங்க. மீண்டும் ஒரு சார். யார் அந்த சார்? மீண்டும் ஒரு சார். அதுதான் சொல்ல வந்தேன். நம்ம வந்து என்னமோ வந்து தேர்தல் ஆணையம் வந்துருச்சு, காவல்துறையிலலாம் வந்து இன்னும் கொஞ்சம் டைட்டா இருப்பாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அண்ணா பல்கலைக்கழகம் ஞானசேகரன் இருந்தாரு. இப்ப மாட்டி இருக்கிறவரு இவரும் ஒரு ஞானம் தான். இவரும் ஒரு ஞானம். அவர் ஒரு ஞானம், இவர் ஒரு ஞானம். ஞானம்லாம் அங்கதான் பிறக்குது. ஆமா, ஞானவேல் பாபு அப்படின்னு ஒரு பேராசிரியர். இந்த பேராசிரியர்னாலே என்னமோ அதுல ஒரு இடிக்குது நமக்கு. நான் பொதுவா சொல்றேன், நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல. அது பேராசிரியர் யாரையும் குறிப்பிட்டு நம்ம சொல்றோம். பேராசிரியர் சொல்ல மாட்டான். இல்ல, பேராசிரியர்னாலே இந்த பெண்கள் விஷயம் ஏதோ ஒண்ணு சுத்தி வருது. ஏன்னா நீங்க மீசியம் முறுக்குறீங்க திடீர்னு. ஏங்க, நான் ஏன் மீசிய சும்மா முறுக்கி பார்த்தேன் வருதான்னு உங்களுக்கு என்ன? அவ்வளவுதானே, வேற ஒண்ணும் இல்லையோ. ரொம்ப இருக்குங்க கூட. நீங்க இப்பதான் பேராசிரியர்னு சொல்லிக்கிறீங்க, அந்த நேரம் பார்த்து பேராசிரியர் பெண்கள்னு சொல்லும் போது போய் மீசிய முறுக்குறீங்க. எனக்கு என்ன, எனக்கு புரிய வேணாமா? எதுவும் புரியணும்லாம் செய்யல, சும்மா யதார்த்தமா. சரி, அப்போ வந்து இந்த பேராசிரியர் ஞானவேல் பாபு ஒரு பெண்ணுகிட்ட தவறா பாலியல் நடந்திருக்காருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்த உடனே இதுல தமாஷா என்ன, இந்த ஞானசேகரன் யார் அந்த சார் வந்துச்சு, அப்போ வந்து பாலியல் தடுப்பு கமிட்டின்னு ஒன்று போடணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. தடுப்பு கமிட்டி என்ன பண்ணுதுன்னு தெரியல. ஒரு காலம் இந்த ஞானவேல் பாபு இருக்காரு, அவர் தான் இந்த தடுப்பு கமிட்டியில ஒரு தலைவராக இருந்தால் கூட தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து அப்படி இருந்தாலும் இருக்கும். நாங்க பரபரப்பா பிரச்சனை வரப்போ ஒரு கமிட்டின்னு போடுவோம், ஒரு விசாரணை குழுன்னு போடுவோம், ஒரு கமிட்டின்னு போடுறோம். உலகம் ஒண்ணுமா நம்பிட்டு இருக்கு. நீங்களும் அதையா நம்பி? இல்ல, அதான் சொல்றேன். இப்போ அவர் இதுக்கப்புறம் இன்னும் 4 மாணவிகள் வந்து ஆமா எங்ககிட்டயும் இப்படிதான் நடந்துகிட்டாருன்னு சொன்னோன்னா அவர் அப்ஸ்காண்டிங்க இப்போ திருநெல்வேலியில கைது பண்ணிட்டாங்க. ஞானவேல் பாபு, ஞானசேகரன், ஞானவேல் பாபு. இப்ப இந்த பேராசிரியர் அப்படின்னாலே இப்ப சந்தேகம் வருதா? நம்ம நல்ல பேராசிரியர்களும் நம்ம சொல்லல. இந்த பேராசிரியர் பேர் வேற யாரோ ஒரு பேராசிரியர், சும்மா மீசல இல்லைங்க, வேற யாரோ ஒரு பேராசிரியர்
அவர் கூடவே ஒரு உதவியாளரை வந்து மெயின்டைன் பண்ண, உடனே தப்பாக மெயின்டைன் சொன்னால் கூட இருந்தாங்க. அப்புறம் வந்து டெல்லியில் ஒருத்தர், அவர் ஏதோ நிறைய படிச்சிருக்காராம், 176,000 நிறைய படிச்சிருக்காராம். அவ்வளோ படிப்பு படிச்சிருக்காரு. 1.76 லட்சம். அதாங்க 176 நிறைய சைபர். நமக்கு எவ்வளோ சைபர்லாம் நமக்கு எழுத தெரியலங்க, அவ்வளோ தூரம் நமக்கு படிப்பு இல்லை. அதனால வந்து அவர்கிட்ட அனுப்பி உதவியாளராக இருங்க, அவர் கூட இருங்க. இப்போ நான் மெயின்டைன் பண்ணா அவர் மெயின்டைன் பண்ணா உதவியாளரா? எனக்கு எப்படி உதவி பண்ணீங்களோ. இல்லை, நான் என்னன்றேன், உங்கள் கூட வர வர எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக போச்சு. எதை பேசினாலும் நீங்கள் ஒரு 7.5 எழுத்து விட்றீங்க, எதனா ஒரு ரொம்பல மாட்ட வச்சுட்டு போகிறீங்க. நான் ஒரு சர்வீஸ் மைண்டும் இருக்கக்கூடாதா உங்களுக்கு? அதைத்தான் இருங்க. இப்போ நீங்களே வரீங்க, தம்பி நீ உதவிக்கு கூட இருந்து அனுப்பி வைக்கிறேன் தம்பியை, அது தப்பா? சர்வீஸ் மைண்டு இருக்கக்கூடாதா? இல்லைங்க, நின்று சேவை செஞ்சுட்டு சர்வீஸ் மைண்ட் இருக்கிறவங்கலாம் வந்து WMAன்னு சொல்கிறோம். நான் MA 2 MA சர்வீஸ் மைண்டுன்னு சொன்னீங்களே, MA சேர்த்து படிச்சுட்டு அப்புறம் என்ன வேற மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது. நான் அதை படிக்கவே மாட்டேன். ஆமாம், அதை நான் படிக்க MA பக்கத்தில் கமா போட்டிருக்கேன். பேசிட்டீங்கல்ல, அவனுக்கு தான் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் மாமா ஏகலைவன் டைட்டில் வச்சு பேசக்கூடிய கோஸ்டிங் அதுங்க. புரியுதுல உங்களுக்கு? ஏன்னா அது செய்கிற தொழில். இங்கே மாமா யாரு வந்து யார் மாமான்றது ஏற்கனவே தெரிஞ்சு போனது. அது இருக்கட்டும். நான் என்னன்றேன், ஒரு சர்வீஸ் மனப்பான்மையில், ஒரு சேவை மனப்பான்மையில் ஒருத்தருக்கு போய் நீ உதவியாக இரு அப்படின்னு அனுப்பி வைக்கிறது வந்து குற்றம்னு நீங்கள் சொல்ல வரீங்க. நான் ஒன்றும் குற்றம்லாம் சொல்லலை. அவங்க சர்வீஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சர்வீஸ் வந்து அந்த 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 கட்சியிலையும் சரி, அந்த 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 மாடல்லையும் சரி, இந்த திராவிட மாடலில் இந்த சர்வீஸுக்கு என்றைக்குமே உரிய மரியாதை உண்டு. இந்த சர்வீஸுக்கு தான் உரிய மரியாதை, மற்ற சர்வீஸ் எல்லாம் இல்லை. இந்த சர்வீஸுக்கு உரிய மரியாதை. பார்த்து எதனா திரும்ப நம்ம தப்பாக சொல்லிட்டு உடனே இதுக்கு மட்டும் புகார் கொடுத்துன்னு பெண்கள்லாம் விட்டு புகார், உடனே புரட்சிலாம் அதுக்கு வந்துடுவாங்க. உண்மையான விஷயத்துக்கு வர நம்ம இப்போ பெண்களை பற்றி பேசவே இல்லையா? இல்லை சொல்கிறேன், சர்வீஸ்க்காக சொல்ல வரீங்க. நம்ம வந்து ஞானவேல் பாபு என்கிற பேராசிரியர் பெண்களிடம் பாலியல் ஈடுபட்டார், பத்திரிகையில டிவி சேனல்ல வந்திருக்கு, கைது பண்ணியிருக்காங்க. காவல்துறை விட்டு வைக்க கூடாது, அதை பத்தி பேசியிருக்கோம் நம்ம. அதுல என்ன வழக்கு போறதுக்கு? அப்ப கரெக்ட். அதை பேசுனது வழக்குன்னா அப்ப பாருங்க, திரும்ப இந்த பிரச்சனையான உடனே மீண்டும் நாங்கள் ஒரு கமிட்டி போட்டு, நீ ஒரு கமிட்டி போட்டிருந்தா அதுவே என்னன்னா ரகசியமாக, அதுவும் கமிட்டியில் பெண் பேராசிரியர்கள் இருக்கணும். விசாகா கமிட்டியாக தான் சொல்லுவாங்க. பெண்கள் வந்து அவங்களுடைய மனப்பிரச்சனைகளை, இந்த மாதிரி சீண்டல்களை, ரட்டார்த்தத்தில் பேசுறதில்ல, இந்த மாதிரியான விஷயம் அப்பதான் சரளமாக போய் பேச முடியணும். அந்த அப்படி ஒரு கமிட்டி அங்கே இருந்திருந்தால் இப்படி ஒரு பிரச்சனை திரும்ப நடந்திருக்குமா? அப்படி எப்படிப்பட்ட அரசு இங்கே இருக்கிறது தெரியுதா? என்னுடைய சந்தேகமே அந்த கமிட்டிக்கே இந்த ஞானவேல் பாபு தான் ஒரு கால் தலைவராக இருப்பாரோன்னு தடுக்க வேண்டியவர். அது இவங்க அந்த மாதிரி ஆட்கள் தேர்வு பண்ணுறது வேற விஷயம். நம்ம பிரச்சனை கவலைலாம் என்னன்னா, நீ ஒழுங்கா கமிட்டியை போட்டிருந்த பெண்களுக்கு இந்த பிரச்சனை திரும்ப கமிட்டி போடுறது முக்கியம் இல்லை. சொல்ற மாதிரி நீங்க சொல்ற மாதிரி கமிட்டி வந்து தன்னுடைய கடமையை செய்யணும், பணியை முறையாக செய்திருந்தால் இது வந்திருக்குமா? இது கர்நாடகாவில் இப்போ பேராசிரியர்னு சொல்லும்போது, கர்நாடகாவில் ஒரு நிகழ்ச்சி பெங்களூர்ல ஒரு ஒரு பல்கலைக்கழகம், தனியார் பல்கலைக்கழகம், அங்கே வாத்தியார் ஒருத்தர், அவர் பேர் ஏதோ ஒன்று, ரைட், ஏதோ ஒரு பேர், அது விட்டுருங்க, பேர் சொன்னால் அது வந்து மதம் எல்லாம் பிரச்சனை வரும், அதனால் வேண்டாம். ஏதோ ஒரு அவர் பண்ணுறாரு கிளாஸில், திடீர்னு இந்த கிளாஸில் ஒரு பொண்ணு என்ன லவ் பண்ணுது. எங்க பேராசிரியர் ஆண் பெண் 2 வகுப்பறையில் ஆண்கள் பெண்கள் மாணவிகள் இருக்காங்க, லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது யாருன்னு சொல்கிறாரு, யாரோ ஒரு பெண்ணை குறிப்பிட்டு. அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்காக இந்த மகிழ்ச்சியான செய்திக்காக நான் வந்து சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி ஒரு பையனை கூப்பிட்டு எல்லாருக்கும் கொடு, நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன், அந்த பொண்ணு என்னை லவ் பண்ணுது. எங்கே? கிளாஸ் ரூமில் வெளிப்படையாக சாக்லேட்டை எல்லாருக்கும் கொடுக்க சொல்லி சொன்னோன்னே அந்த பொண்ணு எந்திரிச்சு, நான் எங்கே உங்களை லவ் பண்ணேன்னு சொன்னேன் அப்படின்னு அது உச்ச ஸ்தாயில் கத்துது கோமா. நீ தான் வந்து ஐ லவ் யூ முகமதுன்னு சொன்ன அப்படின்னு சொல்லி சிசிடிவியில் இருக்கு அப்படின்னோன்னா, எங்கே இருக்குது கொண்டு வாங்க, சிசிடிவியை காமிங்க, நான் ஒரு நாள் கூட அந்த மாதிரி சொன்னதே இல்லை, அந்த மாதிரி ஒரு வாய்ப்பே இல்லை, சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னா,
ஓகே லேட்டஸ்ட் டாக் டுமாரோ, ம் இனி இதை பற்றி நாளைக்கு பேசுவோம் அப்படின்னு சொல்லி நைட்ஸாக கிளாஸ்லேருந்து போயிட்டாரு. ம் இது கிளாஸில் வந்து இந்த பொண்ணு பெருசாக அழுகுது, ம் என்னை அசிங்கப்படுத்திட்டாரு, நான் ஒரு நாள் கூட அந்த மாதிரி பேசுனது இல்லை, அந்த எண்ணம் எதுவுமே இல்லை, ம் அது இப்படியே வெளிப்படையாக வந்து என்னை அவமானப்படுத்திட்டாரு, ம் நான் இனிமேல் எப்படி வெளியில் நடமாடுவேன். உடனே அங்கே இருந்த ஆண்கள் பெண்கள் சக மாணவிகள்லாம் இவர் காரில் வீட்டுக்கு போகிறதுக்காக காரில் ஏறுறாரு. யார்? அந்த பேராசிரியர். ம் கவனிங்க, ம் பேராசிரியர் ம் ஏறும்போது ம் பிடிச்சி நவுத்தி அடி தர்ம அடி போட்டு நிமித்திட்டாங்க, ம் நல்ல ரிசல்ட்டு. நிமித்திட்டாங்க. ம் யோ அந்த பொண்ணு வந்து அந்த மாதிரி சொல்லவே இல்லைன்னு இவ்வளோ பேருக்கு நேரம் வந்து அந்த பொண்ணை அவமானப்படுத்திருக்கேன்னு. ம் ஆனால் பாருங்க, ம் அந்த தனியார் கல்லூரி நிர்வாகம் என்ன பண்ணியிருக்கணும், ம் அவரை உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும், இல்லை டிஸ்மிஸ் பண்ணியிருக்கணும், ஏதோ ஒன்று, இல்லை போலீஸ்லேயாவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். அது திராவிட மாடல் நிர்வாகம் போல இருக்கு. ம் உடனடியாக கூப்பிட்டு அந்த பொண்ணை, உன் பேர் தான் கெட்டு போகும், ம் போலீஸுக்கெல்லாம் போச்சுன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்காதீங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்காத. ம் நாங்களும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ம் இந்த மேட்ரு அவர் தர்மாடி வாங்கிட்டாரு, ம் அதோட 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 போதும் அப்படின்னு முடிச்சுட்டாங்க. ம் திராவிட மாடல் எப்படி பரவி இருக்கு பார்த்தீங்களா? நாங்கள் எல்லா இடத்துலையும் இந்த வண்டி ஏற்றி அனுப்பிட்டு இருக்கிறோம். இப்போ புரியுதா உங்களுக்கு? பேராசிரியர்ன்ற ஒரு பேருக்கு பின்னால எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு, தத்துவங்கள்லாம் இருக்குங்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுது. ஆமாம். கனிமொழியை நாங்கள் எல்லாரும் ஒரே இதுவாக தான் இருந்து இணக்கமாக இருந்து நாங்கள் வந்து கட்சியின் வெற்றிக்காக பாடுபடுறோம். இதுதான் எந்த சொல்லணும். இதுதான் துரைமுருகன் மட்டும் இல்லை, எந்த ஒரு தலைவர், மூத்த தலைவர் இல்லை அப்படின்னாலும் அப்படிதான் சொல்லணும். எந்த கட்சியாக இருந்தாலும் அப்படிதான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு சங்கடத்தை உருவாக்கும். அவர்கள் பேசி இருக்க கூடாது. தேவைப்பட்டா நாங்கள் இப்படி இருப்போம்னு அங்கே சொல்றது மட்டும் இவ்வளோ பிரபகண்டா பண்ண இந்த கூட்டத்தில் தான் இதே இந்த கூட்டம் தான் அந்த பெரியவரை கருஞ்சட்ட பெரியவரை நாங்கள் கல்யாணம் பண்ணி போய் ஈரோட்டுக்காரர் இருந்தாருன்னா நாங்கள் இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு பேசியிருக்காங்க. இந்த பக்கமும் பேசியிருக்காங்க, நிறைய பேர் பேசியிருக்காங்க. பேசினா முற்போக்கு அவர் அறிவு திறமைக்கு அவர் இப்படியான முற்போக்குவாதின்றதுக்காக அவங்க அப்படி சொல்லியிருக்கலாம்னு நீங்கள் கதை சொல்றீங்க.